கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், தேர்தல் முடிந்து விட்டது. முக்கியமா பார்த்தோம்னா தாவேக்காரங்க பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா தேர்தல் முன்பாக பேசின அந்த வீடியோக்கள் தான். எங்கள் அன்னை மட்டும் சிஎம் ஆகினா குடும்பத்தோட விஷத்தை கொடுத்துக்கிடுவோம், நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு சவால்களை வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு கும்பல் வந்து 200 இடங்கள் வந்து விஜய் வெல்வார், இது மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. மே 4ஆம் தேதி வந்து இறுதி ரிசல்ட் ஆனது வெளியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் வந்து தொடர் சர்ச்சைகள் வந்து நிலவை கொண்டிருக்கு. எப்படிசா பார்க்குறீங்க? தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் நாம் வாழ்த்துவோம், வரவேற்போம். நாம் கருத்தியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற வேண்டும். அதில் வந்து நீங்கள் குறிப்பாக தேமுதிக இல்லாமல், எலிப்படை கருணாஸ் இல்லாமல், இங்கே ஒருத்தர் நின்றார் நத்தத்தில், செல்வகுமார், அவர் இல்லாமல், இந்த பிடிஎம் பிஜேபியுடைய பிடிஎம் கொங்கு ஈஸ்வரன் இல்லாமல், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், பொதுவுடைமை இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய சகோதரர்கள், நெல்லை முபாரக் உட்பட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். கருத்தியல் ரீதியாக எங்களுடைய விருப்பம், எண்ணம். இதுல விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றது ஒன்றும் ஜனநாயகத்தில் வந்து பெரிய தவறான கருத்து இல்லை. எடப்பாடி கூட 9ஆம் தேதி மே 9ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு மந்திரி பதவிகள் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்துன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் RSS சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது என்பதுதான் சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள தமிழர்களுடைய ஒரு கடமையாக நான் கருதுகிறேன். இதுல வந்து வேதனைக்குரிய, அதே நேரத்தில் தமிழகத்துடைய எதிர்கால அரசியல் ஆரோக்கியமற்ற முறையில் கவலை அளிக்கக்கூடிய செய்திகளை சமூக வலைதளங்களில் பரவிடுவதை சமூகத்தின் மீது அக்கறை உள்ள எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. தலைவன் என்பவன் இந்த மாதிரி செய்திகளை ஊக்குவிக்க கூடாது. விஜய் ஆரம்பத்திலிருந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதோ தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்றதோ இல்லை. அதே உண்மையாக நான் விஜயை கண்டிக்கிறேன். அவருக்கே பாதுகாப்பு இல்லை. கோயம்புத்தூர் பிரச்சாரத்துக்கு போனா அணில் குஞ்சு மாதிரி தவறாங்க வண்டியில. மரண ஓலம் தான் கேட்குது விஜய் எங்க போனாலும். இதுவரைக்கும் எனக்கு தெரிய 100 பேருக்கு மேல நேரடியாக மரணம் அடைந்திருக்கிறார்கள், விஜய்க்காக உயிர் விட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி. இது ஒயிட் கணக்கு. எப்பயுமே நடிகர் விஜய்க்கு ஒயிட் பிளாக் 2 உண்டு பணத்துல, ஏமாத்துறதுக்கு பிளாக். அது மாதிரி எத்தனை பேர் பிளாக்ல விஜய்க்காக இருந்தான்றது கணக்கு இல்லாது. கணக்குப்படி பார்த்தா 100 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. கரூர் 41 பேர்ல இருந்து. இப்ப இந்த மே 4ஆம் தேதியை நினைச்சு யாருக்கு வருத்தம் இருக்கிறதோ இல்லையே, எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குகிறது. நடிகர் மீது ஒரு கவர்ச்சி உண்டு, நடிகர் மீது பெண்களுக்கு ஒரு அபிமானம் உண்டு என்பதெல்லாம் விஜய்க்கு மட்டுமல்ல, நாங்கள் கடந்த காலத்திலையும் பார்த்திருக்கோம். எங்க காலத்துல எம்ஜிஆர் பார்த்தோம், சிவாஜி கணேசன் பார்த்தேன். எங்க காலத்துக்கு முன்னாடி பெரியவர்கள் சொல்றதை கேட்டிருக்கேன். எங்களுக்கு வேண்டிய உறவினர் சிவகங்கை செட்டித்தேரில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வயது 102. அவங்க கிட்ட எல்லாம் நாங்கள் பேசுகிற காலத்தில் அப்பயே சொன்ன செய்திகள்லாம், விஜய் செய்திகள்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது தியாகராஜ பாகவதர், அவர் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து இறந்த அன்னைக்கு பல பெண்கள் தமிழ்நாட்டில் வந்து தாலி அறுத்தாங்க. ஏன்னா கற்பனையா அவர்கிட்ட கணவனாக வாழ்ந்திருக்காங்க, கற்பனையாவே. இது நான் கேள்விப்பட்டது. இது சொன்னவங்க உண்மையானவங்க. ஊர் அட்ரஸ், இந்த ஊர்ல 4 பெண்கள் இந்த தெருவில் தாலி அறுத்தாங்க. அவர் என் கணவன் இருக்கான். இந்த மாதிரி இன்னைக்கு என்னமோ விஜய்க்கு பேசுறதெல்லாம் அப்படின்னு பார்க்குறான். அந்த காலத்தில் இருந்துருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு கொள்கை ரீதியான நடிகராக இருந்தார்.
ஆனா அவருக்கு இதே மாதிரி பெண்கள்லாம் விரும்பப்பட்டாங்க. ஓகே. ஆனா எம்ஜிஆர் தோற்றா செத்து போவேன், தற்கொலை பண்ணுவேன், குடும்பத்தோட சாவேன்லாம் எம்ஜிஆருக்கு சொல்லல. இந்த மாதிரி கற்பனையாலாம் எம்ஜிஆர் கூட வாழணும்னு நினைச்ச பெண்கள்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ஒருத்தர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இரவு மில்லு வேலைக்கு போறவர், அந்த அனுப்பானடி பகுதியில். இதெல்லாம் வந்து அப்பயே மேடையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். பார்த்தா இரவு மில்லு வேலைக்கு ஒரு 10 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்து காலைல தான் வெளியே போவார். இரவு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி, அவர் வீட்டை விட்டு வந்ததுக்கு முன்னாடி பார்த்தா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க மனைவி வந்து யார்கிட்டயோ ஒரு ஒருத்திட்ட பேசுகிற மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டெலாம் நீங்கள் வேலைக்கு போன முன்னாடி உங்கள் மனைவி லைட் எரியுது, அவங்க யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி தவறாக இருக்கேன்னு சொல்லி சொன்னோடனே அவர் வந்து ஒரு நாள் வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்து கதவை தட்டினா எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இப்படி செய்தியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் டூரிங் தேட்டரில் அப்பெல்லாம் டூரிங் தேட்டர் இப்போ மாதிரி நீங்கள் டூரிங் தேட்டர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ரீலுக்கு ஒன்று அந்த இருந்து ஓடும். தூத்துக்குள்ள தீ பிடிச்சி டூரிங் தேட்டரில் 100க்கு மேற்பட்டு இருந்தாங்க. கலர் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கலர் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு காலம்லாம் இருந்துச்சு. நீங்கள் குழந்தைய வந்து ஆண் குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த டூரிங் தேட்டரில் லைட் வெளிச்சம் இருக்காது. வரும்போது பார்த்தா வீட்டில் பெண் குழந்தை பக்கத்து பொங்கலால் பெண் வச்சிருப்பாங்க, அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆண் குழந்தை அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க, பெண் குழந்தை வீட்டுக்கு. பிள்ளைக்கே அவங்க அந்த பெண்கள் தாய்மார்கள் பால் கொடுக்கும்போது மாற்றி பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து தூக்கிட்டு போன கதையெல்லாம் கதை இல்லை, வரலாறு நடந்திருக்கு. ஆனா அவங்களாம் கொள்கை வழி வந்த ஒரு நடிகர்களாக தியாகராஜ பாரா இருந்தாலும் எம்ஜிஆரா இருந்தாங்க. விஜயை பொறுத்தவரை ஒரு கொள்கை வழி நடிகரா இல்லை. ஆனா அவரை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய அபரிதமான ஒரு கூட்டம் வந்து சேருதுன்னா தேர்தலில் வந்து அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி பெறும் நினைக்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அலப்பறையும் அலம்பலும் தாங்க முடியுது. நீங்க வேதனையா இருக்கு. பெண்கள்லாம் நம்ம சகோதரிகளாக கருதுறேன். பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை புறாத்தி நான் வந்து நம்முடைய அண்ணன் பிள்ளைகளாக, தம்பி பிள்ளைகளாக, சகோதரி பிள்ளைகளாக எல்லாத்தையும் கருதுறேன். அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன். யாரும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அனில் குஞ்சுக, அதாவது விஜய வந்து பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பார்த்து அழுகிறது அது இயற்கை நினைச்சேன். ஆனா பாருங்க, பெண்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படியக்குள்ள அழுகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து வீடியோ காட்சிகளை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பெண்ணு உணர்ச்சி புலம்புல விஜய் எரிமலையா வெடித்து காட்சி வருது. ஆனா அவங்க சொல்றாங்க, எந்த கொம்பனாலும் எங்க விஜய் சிஎம் அவரை தடுக்க முடியாது. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்து அவங்க சொல்றாங்க, அதுக்கு மேலே வந்தா நான் தற்கொலை பண்ணுவேன். இதை சுத்தி தற்கொலை பண்ணுவேன்னு ஒரு பெண்ணு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் உன்னை தானா கூணான்றத என்ன சொல்றது? இது நல்ல கலாச்சாரமா? அடுத்து நீங்க பார்த்த இன்னொரு பொண்ணு, ஸ்டாலினோ எடப்பாடியோ எவனாவது முதல்வர் நாற்காலி உட்கார்ந்தா எனது பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து விட்டு நானும் செத்துடுவேன்னு சொல்லு. இதுக்கு விஜய் இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை கொடுக்கணும். இப்பெல்லாம் பெண்கள் உயிர் வந்து பெரிய, ஏன்னா அவர் உயிரை பெருசாக நினைக்கல. 41 பேர் இறந்தாங்க. இப்ப சொல்றாரு கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம் கடைசி நாள் சொல்றாரு, நான் கரெக்டான டைத்துக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு பொய்! அதாவது சோத்துல வந்து முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி இல்லையா? கரெக்ட் டைத்துக்காக போனாரு. அதனால ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொரு பெண்ணு விஜய் கட்சி கூடிய துப்பட்டாவாக போர்த்தி கொண்டு, ஆண்டவனே விஜய் வெற்றி பெறணும், ஆண்டவனே விஜய் வெற்றி பெறணும், இப்படி ஒரு கதறல், கேவி அழுகுது. இன்னொரு கிறிஸ்துவ பெண்ணு, விஜய் தான் உண்மையான கிறிஸ்தவர், திமுக அதிமுக ஓட்டு போடு கிறிஸ்துவ உண்மையான கிறிஸ்தவர் இல்லைன்னு ஒரு பொண்ணு கத்துது. இன்னொரு குடும்பத்துல அப்பா கட்டில் படுத்து கொண்டிருக்கு. ஒரு 3 வயது பெண் குழந்தை அப்பா அப்படி சொல்லிட்டு, நீ தளபதி அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் செத்துடுவேன். இது வருது. இது போக ஒரு கட்சிக்காரனுக்கு ஐயங்கார் மாதிரி வேடம் போட்டு பட்டையாக நாமம் விட்டு அவர் விஜயை ஆதரித்து பேசி கொண்டிருந்தார். வந்துக்கின்னு போய்கின்னு நிற்கிறாங்க. அவர் பேசிய முறையில் இருந்தே அவர் செட்டப் ஐயங்கார்கிட்ட புரிஞ்சது. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றுமே புரியலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட விஜய் கட்சி வெற்றி பெறலை. நீங்கள் வெற்றி பெறுங்க, ஜனநாயகத்தில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு அளிச்சா வாங்க. ஆனால் இப்போ 4ஆம் தேதி முடிவு தவறாக வருதுன்னு வைங்க. இப்போ விஜயகாந்த், எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் 2006 வந்து தேர்தல் நின்றார். முதல்ல 8.33% ஓட்டு தான் வாங்கினார்.
அன்றைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் 90 சீட்டு தான் வெற்றி பெற முடிஞ்சு. அது மாதிரி ஒரு தாக்கத்தை தான் விஜய் ஏற்படுத்த முடியுமே தவிர விஜய் சிஎம்மா வந்துருவாரு அப்படின்னு அவங்க பட்டியல் போடுறதும், அப்படி வராட்டினா நான் செத்து போவேன் சின்ன குழந்தைய குட்டீஸுகளை போய் தூண்டி விடுறது, இதெல்லாம் என்ன முறை? நீங்க உங்க அப்பாவை அணைத்துங்க, சாக்லேட் வேணான்னு சொல்லுங்க, உங்க பாட்டியை அணைத்துங்க, உங்க அன்கள் ஓட்டு போட சொல்லுங்க. இப்ப அந்த பிள்ளைகள் லீவ் விட்டாச்சு, கோடை விடுமுறை. வீட்டில் உட்காந்துக்கிட்டு 4ஆம் தேதி எங்க அன்குள் ஜெயிக்காட்டினா நான் செத்துடுவேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போய்? இது வந்து அரசியல் நாகரிகமா? நீங்க எளிதில் உணர்ச்சி வசக்கூடிய பெண்கள் இருக்காக எது வேணாலும் செய்யலாமா? இதே மாதிரி 1978 நீங்க இந்த அமெரிக்கா கயனா பகுதியில் ஜோன்ஸ்டவுன் என்னும் ஜிம் ஸ்டோன்ஸ் பகுதியில் ஒரு கல்ட் தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்க சுமார் 1000 பேர் சைனட் உயிர் இருக்காங்க. இதுதான் வரலாறு படிச்சு. தற்கொலை செய்துள்ள மருத்துவர்களை, தப்பிக்க முயன்றவர்களை அந்த கல்ட் குழுமத்தினர் தடுத்து பலவந்தமாக சைனட் அருந்து வைத்தார்கள். இப்பொழுது தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாவேகாக்காரின் தற்கொலை பெண்ணாடினா இவங்க தாவேகாக்காரனே போய் தற்கொலை பண்ண பொழுது எப்படி வந்து இங்க வந்து செஞ்சாங்க 1978 அமெரிக்கா கயனா பகுதியில் எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி பண்ணிடுவாங்க பொழுது. காவல்துறையும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். வேடிக்கை பார்த்து சமூக ஆர்வலர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. வீட்டில் இருக்க பெற்றோர்கள் வேடிக்கை பார்க்காதீங்க, சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கலாச்சாரம். தேர்தல் முடிவு வரட்டும், விஜய் முதலமைச்சரான எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ரொம்ப மோசம். அதே மாதிரி 1997 கலிபோர்னியாவின் ரென்சோ சாண்டா பகுதியில் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறேன் வாருங்கள் என்று 39 பேரை தற்கொலை செய்து வைத்தார் ஒரு கல்ட்டு தலைவர். இவனுக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? நான் ஆட்சிக்கு அழைத்து செல்கிறேன், நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போற, நீ சிஎம் ஆகாட்டி செத்துருவேன் பொம்பளையாளு சொல்லுது. அப்ப இந்த கல்ட்டு தலைவருக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு 39 பேரை கொண்டுட்டேன். அமெரிக்காவிலே கல்ட் ஒர்ஷிப் உயிர்களை வாங்குறது என்னும் போது உணர்ச்சி வசப்படும் தமிழ்நாட்டில் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? ஒரு நல்ல கலாச்சாரமா, ஒரு ஆபாசமான அசிங்கமான கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் திணிக்கலாமா? இதை எந்த அரசியல் கட்சி தலைவராவது கண்டிக்க வேணாமா? இல்ல விஜய் கண்டிக்க வேணாமா? இந்த வீடியோல நீங்க பார்க்கலையா? தேர்தல் முடிவு வருது போகுது, அதை பத்தி கவலை இல்லை. இந்த தேர்தல் முடிவை வைத்து நான் செத்துடுவேன், நான் தற்கொலை பண்ணுவேன், என் 2 பிள்ளைக்கு விஷத்தை குடிச்சிட்டு நானும் செத்துடுவேன் அப்படின்றது எங்க போய் முடிய போகுது? இப்போ ஒரு பெண்ணு கேட்கிறான், பொண்ணு முறை கேட்டா என்ன சொல்றாங்க? விஜய் ரசிகரா அவன் மாப்பிள்ளன்னு கேட்கிறாங்க. ஏன்னு கேட்டா அந்த பெண் விஜய் ரசிகர். அப்ப அந்த பெண் விஜய் ரசிகர்டா நாளைக்கு அந்த பெண் என்ன சொல்ல போகுது? அந்த பிள்ளைய கட்டினா என்ன ஆக போகுது? எனக்கு விஜய் வந்து நான் அப்பனாவும் இருப்பேன், விஜய்க்கு மகளாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன்றீங்க. இது என்ன கலாச்சாரம்? இது நல்ல கலாச்சாரமா? இதை விஜய் அனுமதிக்கலாமா? இது அரசியலுக்கு தேவையா? குடும்ப பிரச்சனை அரசியலுக்கு தேவையா? அந்த தாய் சொல்ற மாதிரி ஒரு இதில் வந்திருக்கு வலைதளத்தில். அந்த பெண்ணுடைய தாய் சொல்லுது, எனக்கு வயது இப்போ 60 ஆச்சு, எனக்கு வந்து வயது இப்போ கம்மியாக இருந்தால் நான் விஜய்க்கு 2வது வீடா போயிருப்பேன், சின்ன வீடா போயிருப்பேன் அப்படின்னு ஒரு தாய் வந்து சொல்ற மாதிரிலாம் வலைதளத்துக்கு தான் உண்மையா இருக்கு. ஏன்னா 3 வயசு குட்டீஸ்லேருந்து 60 வயசு கிளை வரைக்கும் விஜய்னா விஜய் என்ன அந்த நாட்டுக்கு சாதிச்சுட்டாரு? மொழி போராட்ட தளபதியா? இன போராட்ட தளபதியா? நீங்க அரசியலுக்கு வந்துட்டாரு, ஓட்டு போடுங்க, ஒரு புரட்சின்றீங்க, ஓட்டு போடுங்க வரட்டும். ஆனா இவ்வளவு அசிங்கமான கலாச்சாரம். இப்ப நமக்கு சீமான பிடிக்காது. சீமானுக்கு இப்ப இந்த தேர்தலில் வந்து அவருக்கு என்ன சொல்றாங்க சீமானுக்குன்னு கேட்டா, விஜய் வருகையால் தான் அவருக்கு ஓட்டு குறையிறாங்க. அது இல்லை, அவர் தமிழ் பிரபாகரனை பற்றி பேசினார், தமிழ் தேசியம் பேசினார். தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் சொன்னது திராவிட இயக்கம் தான். இதை குதரக்கமா சீமான் வந்து பேசுறது தப்பு. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பிரிச்சது தப்பு. திராவிடம் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான் திராவிடம். திராவிட இயக்கம் தான் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தது.
தமிழீழத்தை பேசியது அங்கீகரித்தது திராவிடம் தான். திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் பிரபாகரனை நம்ம சீமான் பேசுறாரு, இவர் தமிழ் தேசியத்தை பேசுறாருன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டான். பெரியார் கோட்டையை நான் பிராமண கடப்பாறை வச்சு இடிப்பேன்னு சொன்னதுனாலதான் சவால் விட்டு சொல்றேன். இந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இளைஞர்கள், நீங்க இன்னைக்கு சீமான் கட்சியில் கூட இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தலைமுறையை கேட்டா திமுக காரை குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பான். அவன் தான் 3வது தலைமுறை சீமான் போய் சேர்ந்திருக்கான். அதுக்கு காரணம் திமுக தமிழ் தேசியம் திராவிட தேசியத்துக்கு வித்தியாசத்தை சொல்லி தரல. கலைஞர் காலத்துக்கு மேல இந்த பயிற்சியே திமுக இல்ல. சீமான் இளைஞர்களை சேர்த்துக்கணும். சீமான் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே திமுக இருந்து அந்த குடும்பத்துக்காரங்க. நான் ஒரு வகையில கூட சீமான் என்ன சொல்றேன்னா கொள்கை வழி இளைஞர்களை வழிநடத்தி கட்டுப்பாடா வச்சிருக்காரு. ஆனா கொள்கை வழியே இல்லாம இந்த இளைஞர்களை தற்கொலை பண்ணிடுவோம், இளைஞர்கள் நாளைக்கு டவர்ல இருந்து கீழே விழுக போறேன்னு சொல்ல போறேன், நாளைக்கு 4ஆம் தேதி எத்தனை பேர் சாக போறான்னு தெரியல, கரூரை விட கோரமான மரண சம்பவங்கள் நடக்க போகுது. வேடிக்கை பார்க்க போறோமா? கரூர்ல வேடிக்கை பார்த்த மாதிரி விஜய வேடிக்கை பார்க்க போறோமா? புரியல எனக்கு இன்னும். இப்ப சீமான் கூட ஒரு கட்டுப்பாடா அவ பேசுற திராவிட தமிழ் தேசியம் நமக்கு எதிரானது. நான் பேசுற திராவிட தமிழ் தேசியத்துக்கு சீமான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு, அது வேற. ஆனா அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த கட்சி கொடிய ஏறிச்சு காலில் போட்டு மிதிக்கிறாங்க இந்த தற்கூரி கூட்டம். இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? கண்டிக்கத்தக்கது இல்லையா? இது நாளைக்கு திமுகவுக்கு நடக்காதா, அண்ணா திமுகவுக்கு நடக்காதா? இந்த தற்கூரி கூட்டம் என்ன வேணாலும் பண்ணுவான்ல, எது வேணாலும் செய்வான்ல, எல்லாம் செஞ்சுட்டு திமுக மேல பழிய போடலாம்னு சொல்லிக்கிறேன். இந்த கட்டுப்பாடற்ற இளைஞர்கள் இப்படி திசை மாறி விஜய் பக்கம் போய் சேர்ந்ததுக்கு காரணம் திராவிட இயக்கம் இளைஞர்களுக்கு வழிகாட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் அந்த இடத்துல வைக்கிறேன். வழிகாட்டி இருக்க வேண்டும். மாணவர் அணியே திமுக இல்ல, இப்ப இருக்கு, பேருக்கு இருக்கு. இப்ப நாங்க மாணவர் அணியா இருக்கும், நான் படிக்கும்போது மாணவனியா இருக்கு, மன்னர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது மாணவர் இளைஞர்கள் மாணவர்களை திரட்டினேன். சட்டக்கல்லூரியில் மாணவர் அணி செயலாளர் இருந்தேன். சட்டக்கல்லூரியை விட்டு வெளியே வந்துதான் இளைஞர் அணிக்கு மாறினேன். இப்போ ஒரே அணி இளைஞர் அணி தான், மற்ற அணியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க திமுக. சொல்லித்தரணும்ல, திராவிடம் சொல்லணும், நீட்டு தேர்வு சொல்லணும், சமூக நீதிக்கு என்ன செஞ்சிருக்கோம் திமுகன்னு சொல்லணும், கலைஞர் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க, தளபதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. அப்ப அந்த இவனை சொல்லாமனால நான் போய் அங்க போய் நிற்கிறேன், சாக போறேன்றேன், தற்கொலை பண்ண போறேன்றேன். பெண்களுக்கு நம்ம அதிகமா தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு நீதி கட்சி காலத்துல தான் வாக்குரிமை வாங்கி கொடுத்தோம், அதை சொல்லணும்ல. பெண்களுக்கு இன்னைக்கு கலைஞர் விடியல் பயணம், பெண்களுக்கு உரிமை தொகை, பெண்களுக்கான இதெல்லாம் சொல்ல நம்ம ஏன் சொல்லல? திமுக சொல்ல மறந்தது. அவ சொல்ல மறந்த காரணத்தால் என்ன பண்றான்? ஒரு கூட்டம் இந்த நடிகர் பின்னாடி போயிட்டான், ஆபாசமான கூட்டமா இருக்காங்க. சங்கீதா எப்ப டைவர்ஸ் கோர்ட்ல வாங்குவாங்களோ அடுத்த கட்டமே 1 லட்சம் பெண்கள் வரிசையா பெட்டிஷன் போட்டு விஜயை கட்டிக்கிறதுக்கு தயார் பெண்கள் காத்திருக்கிற மாதிரி செய்தி வருது. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, 2 வீடாவும் இருக்கட்டுமா பாட்டு படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி விஜய்க்கு சின்ன வீடா போகட்டுமா, பெரிய வீடா போகட்டுமான்னு இன்னைக்கு பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமா இருக்கு. இருந்துட்டு போட்டுமே, அவருக்கு ஒரு பெண்கள்லாம் பேசுது. இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சாதாரண ஆளுக்கு கூட 4 கொண்டாடி வச்சிருக்கேன், எங்க விஜய் வச்சுட்டு போறாரு, நாங்க 5வது கொண்டாடி இருந்துட்டு போறோம். இதெல்லாம் ஒரு இதை ரசிக்கலாம். தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற கலாச்சாரம் இல்லையா? எங்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோன்றாங்க. காசு இருக்கு வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இது பிள்ளைய பூரா பேசுறதெல்லாம் கேட்டா அந்த வீட்டுல பெண்கள் அதான் பெண்கள்னா 60 வயசு பெண்கள் மக பேசுறத கருத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு வயசு கம்மியா இருந்தா நான் அவருக்கு வாக்கப்பட்டு ஸ்ரீசாக்கே வயசு 50 வயசு கழிவுதானே, எனக்கு என்ன குறைச்சிட்டு ஒரு பொம்பளை சொல்லுது, ஒரு பெண் சொல்லுது திரிசாவோட வயசு எனக்கு கம்மி தான், 49 வயசு தான். திரிசாவை அவர் சேர்த்துருக்கும் போது என்னைய சேர்த்துக்கிற மாட்டாருன்னு ஒரு பெண்ணு பேசுது. இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இது எங்க போய் முடிய போகுது? இந்த கலாச்சார சீரழிவு. தேர்தல் முடிவு நாள் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் சகோதரர்கள், சகோதரிகளே, தொப்புள் கொடி உறவுகளே, தேர்தல் முடிவு எதுவனாலும் இருக்கட்டும், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு.
ஆனால் ஆபாசமான அசிங்கமான கலாச்சாரத்தை தமிழ் மண்ணில் அரங்கேற்ற துடிக்கிறார் விஜய். அதை அனுமதிக்கலாமா? அனுமதித்தா நாடு எங்கே போகும்? நம்முடைய கலாச்சார சீரழிவு. இதை தடுக்க வேண்டாமா? ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தை, நீங்க பெருமை, எனக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட பேசுறாங்க. என் பேத்தி இப்போதான் வெளியூர்ல இருந்து வந்துச்சு, வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, அவ சொன்னனால நாங்க போய் வீட்டில் 2 ஓட்டு விசிலுக்கு போட்டோம். ஏப்பா, பேத்திக்கு ஒரு பேரிச்சை மலை வாங்கி தரலாம், ஒரு போய் ஸ்வீட் வாங்கி தரலாம், சாக்லேட் வாங்கி தரலாம், பேத்தி கேட்டா. இப்படி ஒரு பேத்தி நமக்கு தேவையா? பிறக்கும் போதே ஒரு அரக்கனை பிடிச்சி நாட்டில் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்ற பேத்தி அவசியமானு கேட்கிறேன். பேரன் பேத்தி மேல பாசமா இருங்கடா. எனக்கே ரொம்ப நிறைய பேர் பேசுறாங்க, எழுத்து பதிவு எனக்கு போட்டுருக்காங்க. நாங்க எங்க பேத்திக்காக 2 ஓட்டு மாற்றி போட்டோம். பேத்திக்காக பிரியாணி வாங்கி கொடு, ஒரு நகை வாங்கி கொடு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. பேத்திக்காக இந்த நாட்டின் தலையெழுத்தவே ஒரு கலாச்சார சீரழிவை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பை எப்படி ஒத்துக்கிற முடியும்? நம்ம திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம்லாம் தேர்தலுக்கு பிந்தையாவது பயிற்சி பட்டறைகளை உருவாக்குங்க. ஏன் திராவிட இயக்கம் தேவை நாட்டிற்கு? ஏன் பொதுவுடைமை தேவை? பொதுவுடைமை சாதித்தது என்ன? திராவிட இயக்கம் சாதித்தது என்ன? இளைஞர்களுக்கு சொல்லித்தர மறுத்த காரணத்தால்தான் சிறையிலே வாடிய திராவிட இயக்க தலைவர்கள் வரலாற்றை நீங்க சொல்லித்தரல. நீங்க திராவிட இயக்கம் யாரை காட்டுறீங்க? திராவிட இயக்கம் என்றால் இந்த இயக்கத்திற்கு பாடுபட்ட ஏவிபி ஆசை தம்பியை காட்ட வேண்டும். திராவிட இயக்கம் என்றால் நிறை மாத கர்ப்பிணியாக சிறைக்கு சென்றாரே, இந்திய போராட்டத்திலே சென்றாரே, தர்மம்பால், சத்தியவாணி முத்து, மாலுக்கு சிறை செல்வி என்று பெயர் வைத்தார். சிறைக்குள்ளே குழந்தை பிறந்தது. இவர்களெல்லாம் நாட்டுக்கு சொல்ல மறந்து விட்டீங்க. மதுரைக்கு வந்தா மூர்த்தியை கீர்த்தின்றீங்க, திருச்சிக்கு போனா நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு. அங்கே முல்லை சக்திவேல் ஒருத்தர் இருந்தார் திருச்சி. திராவிட இயக்கத்துடைய நாற்றங்காலையெல்லாம் நீங்க இளைஞர்களுக்கு சொல்லி தரல. இன்னும் இளைஞர்கள் மூர்த்தியை பார்ப்பா, சாதாரணமா நேருவை பார்த்துருக்கான். ரைஸ் மில் வச்சிருந்தாரு, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆன. இதுதான் திராவிட இயக்கம் என்று இளைஞர்கள் யோசிக்கிறார். தேவமூர்த்தி சாதாரணமா புல்லட்ல பாலமேட்டு பகுதியில் வள வந்ததை பார்த்த இளைஞர்கள் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளுக்கு, பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியை பார்க்கிறார். அப்ப திராவிட இயக்கம் என்றால் மூர்த்தி கீர்த்தி என்றார் தளபதி ஸ்டாலினை எப்படி ஒத்துக்குருவான்? இந்த திராவிட இயக்கத்திற்கு மண்ணோடு மண்ணாக உழைத்து மண்ணாய் போனான். அவன் வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்து சொல்லுங்க. நீங்க செஞ்ச தவறு, திராவிட இயக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தராத தவறு, கேடு கட்டு போய் இந்த திரைப்பட நடிகர் பின்னாடி அலைகிறான். வேதனோடு பேசுறான். தளபதி ஸ்டாலின் கவனத்துக்கு போகணும்னு பேசுறேன். யார் மூர்த்தி, யார் கீர்த்தி, யார் மாநாடு? வேதனையா இருக்கு. நாங்களாம் திராவிட இயக்கத்திற்கு உழைத்து ஓடாய் போனவர்கள். ஓடாய் போனதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் அவன் வரலாறு எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லித்தராம, புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் கார்பரேட்டாக திமுகவை பார்க்கிறார்கள், திராவிட இயக்கத்தை பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிய அவங்க திராவிட இயக்கம் ஒத்துக்குருவாங்களா? திராவிட இயக்கத்துக்கு எவ்வளவு பெரிய வீரியமான வரலாறு உண்டு. திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழன் தமிழாக வாழ முடியுமா? இன்றைக்கு நீங்க திராவிட இயக்க தலைவர்கள் ஏவா வேலுவை பார்த்தால் திராவிட இயக்க தலைவர் என்று மரியாதை வருமா? யாரை இன்றைக்கு நீங்க தியாகிகளை நீங்க முன்னிறுத்தீர்கள்? தியாக வரலாறை முன்னிறுத்த வேண்டும், தியாகத்தை முன்னிறுத்த வேண்டும். தியாகம் வளர்ப்பவர்களை நீங்கள் முன்னிறுத்தினால் தியாகம் நிற்காது. இப்படிப்பட்ட கோழைகள், அட்டகத்தி வீரர்கள் தான் வெளிச்சத்துக்கு வர முடியும். திமுக சிந்திக்க வேண்டும். இந்த 4ஆம் தேதி நடக்கக்கூடிய விபரீதத்தை, கரூரில் மரணம் அடைந்ததை விட கூடுதலாக மரணம் நிகழ இருக்கிறது. விஜய் அந்த மரண நிகழ்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக கழகத்தின் மீது பழிபோட காத்திருக்கிறார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ் சகோதரர்களே. நன்றி சார். வணக்கம்.